ஹலோ மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்டோரிஸ் வித் ராம். இன்னைக்கு நாம் என்ன கதை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சிவபெருமானோட அவதாரங்கள் 64 அவதாரங்களில் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு அவதாரமான காலபைரவர் பற்றிய ஒரு கதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். வழக்கமாக எல்லா கோயில்லையும் இருக்க காலபைரவரோட சன்னதி பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் வடகிழக்கு திசையை நோக்கி தான் இருக்கும். பட் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற கதையோட காலபைரவரோட கோவிலோட சன்னதி பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் கிழக்கு திசை நோக்கியே தான் இருக்கும். வழக்கமான நம்ம இந்த சன்னதிகள்லாம் பார்த்தீங்கன்னா தனி சன்னதி அப்படிங்கிறது தான் காலபைரவருக்கு உகந்தது பார்த்தீங்க அப்படின்னா தனி சன்னதி தான் சொல்லியிருப்பாங்க. பட் இன்னைக்கு நம்ம கதையில் பார்க்க போகிற இந்த காலபைரவரோட ஸ்தல வரலாறுல நம்ம சில விஷயங்கள் பார்க்க போகிறோம். ஸோ 3-4 ஊர்காவல் தெய்வங்களும் பெண் தெய்வங்களும் சேர்ந்து ஒரே கருவறையில இருந்து அருள்பாலிச்சுட்டு வராங்க. ஸோ இந்த தலத்தோட வரலாறை தான் நம்ம இன்னைக்கு இந்த கதையில நம்ம பார்க்க போகிறோம். இந்த தலம் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் ரொம்ப வரலாற்று பின்னணி கொண்ட ஒரு தலம். ஆனால் இது பெருசாக வெளியில யாருக்கும் தெரியாத ஒரு தலம். ஸோ அதனால தான் இது நம்ம கதை மூலயமா நான் உங்களுக்கு தெரியப்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த கதையை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ முக்கியமாக இந்த தலத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைய புதுக்கோட்டை மாவட்டம், இதுக்கு முன்னாறு காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தொண்டைமான் புதுக்கோட்டை, தொண்டைமான் சமஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க, புதுக்கோட்டை சமஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த காலகட்டங்களுக்கு முன்னாடியிலேருந்தே, தொண்டைமான்கள் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி காலகட்டத்திலேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா இந்த தலத்து தனி கோவில் அமைச்சு இதுக்கு 6 கால பூஜை நடத்தியிருக்காங்க. தனி பட்டர் அமைச்சிருக்காங்க. அவங்க அந்த பட்டருக்கு தேவையான எல்லா வசதிகளையும் அதே ஊரில் செஞ்சு கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி இந்த கோவிலுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு தனியாக ஒரு குளம், குளத்தை சார்ந்து ஒரு வயல்வெளிகள் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய அரசரோட நேரடி கட்டுப்பாட்டின் கீழே வந்த இந்த ஒரு கோயில் தான் இது. ஸோ இது எப்படி தனி அரசருக்கான கோவிலாக இருந்ததில் ஆரம்பித்து இப்போ ஒரு சாமானிய மக்கள், ஒரு எளிய மக்களால் இது எளிய மக்களோட குலதெய்வமாக பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு செயல்பட்டுட்டு வருது. ஸோ எங்கேயுமே காலபைரவருக்கு குலதெய்வம், காலபைரவர் குலதெய்வம் அப்படின்னு சொல்லி யாரும் கொண்டாட மாட்டாங்க. ஆனால் பராமரிக்கப்பட்ட ஒரு காலபைரவரோட அந்த ஆலயம் எப்படி ஒரு சாமானிய மக்களோட குலதெய்வமா அது மாறுச்சு அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நாம இந்த கதையில பார்க்க போற முக்கியமான விஷயமே அதுதான். எதனால ஒரு ராஜா கிட்ட இருந்த ஒரு தெய்வம் ஒரு தனி சாமானிய மக்களோட குலதெய்வமா மாறுது அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு கதையில பார்க்க போகிறோம். அது எப்படி அப்படின்னு நம்ம பார்க்கலாம், சரிங்களா? இந்த பட்டரானவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா 6 கால பூஜையை தொடர்ந்து நடத்திட்டு வந்திருக்காங்க. அப்போ ஒவ்வொரு நாள் காலையிலையும் ஆரம்பிச்சு இரவு பூஜை முடியும் பொழுது அந்த கோயிலோட வழக்கம் என்ன, இப்போ இங்கே இல்லை, எல்லா காலபைரவர் கோயில் சன்னதிகள்லையுமே இப்போ வரைக்கும் பின்பற்றிட்டு வர ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த சன்னதியை பூட்டுறாங்க அப்படின்னா அந்த சன்னதிக்கான சாவியை அதே இடத்துல கோயிலே வச்சுட்டு வர்றது தான் வழக்கம். எதனால அதை வச்சுட்டு வராங்க அப்படின்னா, பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா காலபைரவர் அப்படிங்கிறத காலத்தையும் காலத்தை கட்டுக்குள்ள வச்சிருக்கவங்களும் மரணத்தை கட்டுக்குள்ள வச்சிருக்கவங்களும், ஸோ மொத்தமாக காவல் தெய்வமாக இருக்கக்கூடியவங்க தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலபைரவர் அப்படிங்கிறதுனால காவல் தெய்வத்துக்கு அவங்களோட அந்த அந்த கோவிலோட சாவியை அவங்க கிட்ட தான் வச்சுட்டு வர்றது அப்படிங்கிறது வழக்கமாக இது நம்ம இந்த பட்டர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னால், ரெகுலராக காலையில் போகிறது, ஈவினிங் பூஜை முடிச்ச கையோட அந்த சாவியை அங்கேயே வச்சுட்டு வர்றது தான் வழக்கமாக வச்சுருக்காங்க. ஸோ காலப்போக்கில் போயிட்டு இருக்கு. பட்டருக்கு குழந்தை இல்லை. ஸோ குழந்தை இல்லாமல் இது தொடர்ந்து செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு குழந்தை எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி பட்டரும் பட்டரோட மனைவியும் இந்த மாதிரி எங்களுக்கு குழந்தை வேணும்னு சொல்லி கடவுள்கிட்ட கேட்கும் பொழுது அதுக்கேற்ற மாதிரி கொஞ்ச நாள்ல சில அறிகுறிகள் மூலயமா குழந்தைகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கடவுள்கிட்ட சில ஆசீர்வாதங்கள் கிடைக்க, கடவுள் ஆசீர்வாதத்தோட அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. குழந்தை வளர்ந்து கொஞ்சம் காலங்கள் ஆகிட்டு இருக்கும்போது ஒரு 3-4 வயசு குழந்தை இருக்குது. ஸோ இதே மாதிரி சமயத்தில் பட்டர் ரொம்ப மகிழ்ச்சியாக தன்னோட பணிகளை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காரு. அது ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு நாள் காலையில் ஏர்லியராக எந்திரிச்சு அவங்களோட அதிகாலை பூஜைக்கு அங்கே போகிறாங்க. போயிட்டு எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு திரும்ப வீட்டுக்கு வந்துடுறாரு. மறுபடியும் சாயங்காலமாக இங்கேருந்து பட்டர் வீட்டில் இருந்து அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. போகும்பொழுது ஒரு நாள் ஈவினிங் சாயங்கால பூஜைக்காக இங்கேருந்து பட்டர் வீட்டில இருந்து கோயிலுக்கு போகும்பொழுது அவர் பின்னாடியே அவரோட குழந்தையும் பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடியே அவருக்கே தெரியாமல் பின்னாடியே போயிடுது. குழந்தையோட அம்மாவும் என்ன பண்ணிடுறாங்க, பட்டரோட மனைவி என்ன பண்ணிடுறாங்கன்னா, அப்பா கூட தான் பையன் போகிறான் அப்படின்னு நினச்சிட்டு விட்டுடுறாங்க. ஸோ அவருக்கு அதை கண்டுக்கல. பூஜைக்கு நேரம் ஆயிடுச்சுங்கிறதுக்காக சீக்கிரமாக போய் பூஜையெல்லாம் செய்து முடிச்சுட்டு
இரவுகால பூஜை வரைக்கும் அங்கேயே இருந்துடுறாரு. இருந்துட்டு மறுபடியும் திரும்ப நேரம் ஆயிடுச்சுன்னு வீட்டுக்கு கிளம்புறதுக்காக அவசர அவசரமா கிளம்புவோம். வழக்கத்துக்கு மாற ஒரு விஷயம் நடக்குது அன்னைக்கு. என்ன நடக்குது அப்படின்னா, அவர் சாவியை பூட்டி வழக்கத்துக்கு மாற இடுப்புல சொருவிட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்து குழந்தை எங்க அப்படின்னு கேட்கும்பொழுது மனைவி சொல்றாங்க, இல்ல நான் நீங்க உங்க கூட தான் குழந்தை வந்துச்சு, நீங்க கூட்டு போயிருப்பீங்கன்னு நான் நினைச்சேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா வந்து பட்டர் அப்பதான் ஞாபகமே வருது, ஒருவேளை குழந்தை என் பின்னாடி வந்து கோயிலுக்குள்ளே இருந்துட்டானோ அப்படின்னுட்டு. மறுபடியும் அவசர அவசரமா அந்த பட்டரோட மனைவியும் வந்து கோவில்கிட்ட வந்து வெளில வந்து கதவை திறந்து கோயில் கதவை வழக்கமா வந்து பாத்தீங்க அப்படின்னா கதவு க்ளோஸ் பண்ணிட்டாங்க சார், இரவுகால பூஜை முடிஞ்சு கதவை க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா திரும்ப அடுத்த நாள் காலையில தான் திறப்பாங்க. அதுக்கு இடையில திறக்க மாட்டாங்க, அது வந்து சம்பிரதாய முறை. ஆனா இந்த பட்டர் வந்து அந்த ஒரு இது நினைப்பு இல்லாம குழந்தை பாசத்துல என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா கதவை திறக்க முற்படும் போது கதவு திறக்கல. ஸோ அவரால் வந்து அதை ஏற்றுக்கொள்ளவே முடியல, குழந்தை உள்ள மாட்டிக்குமோ அப்படிங்கிற அந்த பதட்டத்துல என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா கதவை தட்டி இருக்காரு. தட்டி தன்னோட பையனோட பேரை சொல்லி அழைச்சிருக்காரு. 4 வயசு பையன் அப்படிங்கிறதுனால அந்த குழந்தை பேர் சொல்லி கூப்பிடும் பொழுது அந்த பையன் வந்து திரும்ப பேசியிருக்காங்க, நான் இவர் கூட விளையாண்டுகிட்டு இருக்கேன், நான் வர்றேன் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை திரும்ப சொல்ல கதவை திறக்கணும். மறுபடியும் கதவை தட்டிருக்கும் பொழுது தட்டும் பொழுது என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு அசரீரி மாதிரியான ஒரு ஒலி கேட்குது. பட்டா, நான் உன் பையன் கூட விளையாண்டுக்கிட்டு இருக்கேன், நானே கொண்டு வந்து வீட்டில் விடுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு குரல் கேட்டிருக்கேன். அதை ஏற்க மறுத்த அந்த பட்டர் என்ன சொல்லியிருக்காரு, இல்லை எனக்கு என் குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. மறுபடியும் அந்த அசரீரி வார்த்தை என்ன சொல்லுது அப்படின்னா, குழந்தை வேணுமா இல்லை நான் வேணுமா அப்படின்னு சொல்லி அந்த அசரீரி வரும். எனக்கு குழந்தை தான் வேணும் அப்படின்னு சொல்லி குழந்தை பாசத்தில் அவர் சொல்ல உடனே வந்து அந்த தெய்வம் என்ன பண்ணிருச்சு அப்படின்னா அந்த குழந்தையோட கை கால்களை தனியா பிச்சு சன்னதியோட ஜன்னல் வழியா வெளியில கொடுத்துருச்சு. இந்த அவனோட குழந்தை தானே வேணும் அப்படின்னு சொல்லி தனித்தனியா பிச்சு கொடுத்துரு. அந்த குழந்தைய வாங்கிட்டு பட்டர் வந்து தன்னோட அடங்காத அந்த கோபமும் பிள்ளையை இழந்த வருத்தத்திலையும் வந்து நான் 6 காலம் தொழுதுருக்கேன், அனுதினமும் ஒன்னையவே நான் யோசிச்சிருக்கேன், ஆனா வந்து நீ எனக்கு என்னோட குழந்தைய வந்து இந்த மாதிரி நீ கொன்னுட்ட, ஆனா இவ்வளவு நாள் நான் உனக்கு செஞ்ச பணிவிடைகள் எல்லாமே அப்ப பொய்யா அப்படிங்கிற மாதிரி நிறைய வார்த்தைகளை சொல்லி அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த கடவுளுக்கு ஒரு சாபம் கொடுக்குறாரு. என்ன சாபம் அப்படின்னா, இது நாள் வரையும் நான் ரொம்ப தெய்வீகமா நான் உன்னை வணங்கிட்டு வந்துடுறேன், ஆனா நீ எனக்கு இவ்வளோ ஒரு மோசமான ஒரு விஷயத்த செஞ்சுட்ட, அதனால இதுக்கப்புறம் வந்து உனக்கு எந்த அரச குடும்பத்தினருமே வந்து உனக்கு இந்த மாதிரியான வழிபாடுகளை செய்ய மாட்டாங்க. இந்த சன்னதியில உன்னை வந்து சாமானிய ஒரு மக்கள் தான், ரொம்ப எளிய மக்கள், இந்த சமுதாயத்தினால ஒடுக்கப்பட்ட ஒரு மக்கள் தான் வந்து உங்களை வந்து உன்னை வந்து வணங்குவாங்க. இனிமே நான் உன்னை தொடமாட்டேன், உன்னை தொழமாட்டேன், உன்னை தொட்டு எதுவும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி சாபம் விட்டுறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு பட்டர் தான் செஞ்ச அந்த தப்பை உணர்ந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, என்னோட பிள்ளை பாசத்துல நான் வந்து உன்னை தவறா சொல்லிட்டேன், இருந்தாலும் நான் வந்து இதுக்கப்புறம் நான் இந்த விஷயத்த நான் செய்யலை உனக்கு, நான் இந்த ஊரை விட்டே நான் போறேன் அப்படின்னு சொல்லி கணவனும் மனைவியும் அங்கிருந்து கிளம்புறாங்க. அப்போ வந்து மறுபடியும் கடவுள் சொல்றாரு, பட்டா, உனக்கு வந்து மறு குழந்தை மூலியமா நான் உன்னோட பையனை உனக்கு நான் திரும்ப தந்துடுறேன், இது நான் வந்து உனக்காக வச்ச சோதனை, இந்த சோதனை வந்து தவறா போய் முடிஞ்சிருச்சு, அதனால வந்து உனக்கு நான் உன்னோட குழந்தைய நான் திரும்ப மறு குழந்தை மூலியமா தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் அந்த அசரீரி வந்து மறைஞ்சு போயிடுது. உடனே இந்த பட்டர் என்ன சொல்லிடுறாரு அப்படின்னா, அங்கேயே விழுந்து கும்பிட்டுட்டு மறுபடியும் அவர் அந்த ஊரை விட்டு இங்கிருந்து கிளம்பிடுறாங்க. ஸோ கிளம்பி எங்கே போகிறாங்க அப்படின்னா, தன்னோட இறந்த மகனுக்கு தேவையான அந்த சடங்குகள்லாம் எங்கே செய்கிறாங்க அப்படின்னா, புதுக்கோட்டை மாவட்டம் புத்தாம்பூர் கிராமத்தில் தானே இங்கே இருந்தாங்கன்னு சொன்னோம். ஸோ இங்கேருந்து அவங்க வந்து வழக்கமாக அந்த பகுதி மக்கள் வந்து எங்கே போவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், ஸ்ரீரங்கம் அருகில் திருச்சியில் இருக்க ஸ்ரீரங்கம் அப்படிங்கிற அந்த ஏரியாவுக்கு தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், அவங்களோட அந்த ஈமச்சடங்குகள் இறுதி மரியாதையை செய்கிறதுக்காக அங்கே போவாங்க. அங்கே போகும்பொழுது அங்கே ஊர் எல்லாத்தையுமே விட்டுட்டு பிழைப்புக்காக பஞ்சம் பிழைக்கிறதுக்காக ஒரு தனி ஒரு குழு, ஊரை சேர்ந்த ஒரு குழு வந்து அங்கே வந்திருக்காங்க. அப்போ எதர்ச்சியாக அந்த பட்டரும் அந்த குழுவும் சந்திக்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, இந்த மாதிரி இந்த ஊரில் இந்த ஒரு தெய்வம் இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த பட்டர் அந்த குழு கிட்ட அறிமுகப்படுத்தி, இந்த கோயிலுக்கு சொந்தமான நிலங்கள் இருக்கு, குளம் இருக்கு, இந்த கோயிலை வழிபடுறதுக்கான எல்லா அம்சமும் இதுல இருக்கு அப்படின்னு சொல்லி கோயிலோட சாவியை அந்த குழு கிட்ட ஒப்படைக்கிறாங்க.
அந்த குழு என்ன பண்றாங்க அப்படின்னா, தங்களுக்கு வாழ்றதுக்கான வழி இல்லை, வாழ்விடம் எதுவுமே இல்லை அப்படிங்கிற பட்சத்துல அதை ஏத்துக்கிட்டு அங்கிருந்து வராங்க, வந்து இந்த ஊர்ல வந்து குடியேறாங்க. குடியேறி அதுக்கப்புறமா என்ன ஆகுது அப்படின்னா, அந்த அந்த குறிப்பிட்ட அந்த குழு மக்கள் வந்து என்ன ஆகுதுன்னா இந்த ஊர்ல வந்து செட்டில் ஆகுறாங்க. செட்டில் ஆகி அவங்க வந்து இந்த தெய்வத்தை வந்து வணங்கிட்டே வராங்க. ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, இந்த தெய்வம் இவங்களுக்கு செவிமடுக்க ஆரம்பிச்சு இந்த குழுவோட குல தெய்வமா மாறிடுதான். அப்போதான் இப்படிதான் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, ஒரு ராஜா கிட்ட இருந்த ராஜாவுக்கு அல்பாலிச்சு ராஜாவோட வாரிசுகளுக்கு செஞ்சு கொடுத்துட்டு வந்த இந்த காலபைரவரோட அந்த தலம் வந்து ஒரு சாமானிய எளிய மக்களுக்கு வந்து குலதெய்வமா மாறுது. ஸோ இதுதான் தனிசன்னதி இல்லாம குழுவா 4-5 தெய்வங்கள் சேர்ந்து ஒரு கருவறையிலேருந்து அருள்பாலிக்கிற அந்த ஒரு முறை எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ இந்த 2வது பார்ட்ல நம்ம இந்த கதையில வந்து நம்ம கேட்க போகிறோம். ஸோ இந்த இதுல 2 பாகங்கள் நம்ம சொல்லியிருக்கோம். 2வது பார்ட்ல தான் நம்ம கேட்க போகிறோம். அரச குடும்பங்களுக்கு வழிபாட்டு தெய்வமா இருந்த இந்த காலபைரவர் இப்படித்தான் என்ன பண்றாங்க அப்படின்னா, சாமானிய எளிய மக்களுக்கு வந்து குலதெய்வமா மாறுறாங்க. குறிப்பிட்ட காலகட்டங்கள் மாற 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 என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, முழுக்க முழுக்க இந்த கால பைரவரானவர் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னு சொன்னா, தனி தெய்வமா இருந்து இவங்களுக்கு குலதெய்வமா இருந்துட்டு வந்திருக்காங்க. ஒரு காலகட்டங்கள் மாற மாற அடுத்தடுத்த தலைமுறைகள் வர வர கொஞ்சம் வருஷங்களுக்கு அப்புறமா இன்னொரு ஒரு பெரிய ப்ராப்ளமை ஃபேஸ் பண்றாங்க. என்ன இப்போ வந்து குலதெய்வமா மாறினதுக்கு பின்னால ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் நல்லா அருள்பாலிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. இந்த விஷயங்களை கேள்விப்பட்ட ஒரு மாந்திரிகர் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா, அந்த டைம்ல இருந்த ரொம்ப பிரபலமான ஒரு மாந்திரிகர் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா, சித்து வேலைகள்ல ரொம்ப கைதேர்ந்து பூத பேய் பிசாசுகள் இதுகள் எல்லாத்தையும் கட்டுக்குள்ள வச்சு, சித்து வேலைகள்ல கட்டுக்குள்ள வச்சு அவங்களுக்கு தேவையான விஷயங்களை செய்துட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அந்த சமயத்துல செய்துட்டு வந்துட்டு இருக்கும் பொழுது எப்படியாவது இந்த தெய்வத்தையும் நம்ம கட்டுக்குள்ள வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த தெய்வத்தை என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு ரொம்ப பயங்கரமான மாந்திரீக மையை கொண்டு இந்த மக்களை ஏமாத்தி அந்த கடவுளோட சிலைக்கு பின்னாடி பூசிட்டு வந்துட்டே இருந்திருக்காங்க. பூசிட்டே வர்றதுனால என்ன ஆயிருது அப்படின்னா, அந்த தெய்வத்துக்கான அந்த பலமானது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் இழக்கப்படுறதுனால என்ன பண்ணாங்க, அந்த தெய்வத்தை ஈஸியா வந்து கட்டுக்குள்ள வச்சிடுறாங்க. இதே மாதிரி அந்த கோயிலுக்குள்ள இருந்த எல்லா தெய்வங்களையும் ஒன்னா ஒவ்வொரு தெய்வங்களா என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு சொன்னா, அந்த கோயிலுக்குள் சம்பந்தப்பட்ட ஊர் தெய்வங்கள் இருக்கு இல்லையா, அம்மனாகட்டும் கருப்பராகட்டும் இந்த மாதிரியான நிறைய தெய்வங்களை வந்து பிடியில வச்சிடறாங்க. இதே மாதிரி அந்த காலபைரவரை கட்டுக்குள்ள வச்ச மாதிரியே அந்த தெய்வங்களையும் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா கட்டுக்குள்ள வச்சிடுறாங்க. கட்டுக்குள்ள வச்சதுனால கடைசியா ஒரே ஒரு தெய்வம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சின்ன கருப்பர் அப்படின்னு சொல்லி ஒரு தெய்வம். இந்த கருப்பர் சின்ன கருப்பர் தெய்வம் என்ன பண்ணுது, இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன, அந்த ஊர் பக்கத்துல என்ன ஸ்பெஷாலிட்டி சொல்றாங்க அப்படின்னா, இந்த பேய் பிசாசுகள் விரட்டுறது, இந்த மாதிரியான அந்த அந்த காலங்களில் வந்து கால்நடைகளுக்கான பாதுகாப்பாக இருக்குது, பேய் பிசாசுகள் விரட்டுறது, பில்லி சூனியங்கள் எடுக்கிறது, இதில் தான் என்ன ஆகுது ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு தெய்வமாக காவல் தெய்வமாக இருந்திருக்கு. அந்த ஒரு தெய்வம் மட்டும் என்ன ஆகுது அப்படின்னா, இவர்கிட்ட அந்த கட்டுக்குள்ள வர்றது திரும்ப போறது அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி ஒரு பாசாங்கு காட்டிகிட்டே இருந்திருக்காங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்து அந்த சின்ன கருப்பர் தெய்வத்தையுமே வந்து கட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல இந்த சின்ன கருப்பர் தெய்வம் வந்து காலபைரவர்கிட்ட உதவியா கேட்குறாங்க, இந்த மாதிரி எனக்கு வந்து இதுல இருந்து வெளியில வர்றதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்ப காலபைரவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த பக்கம் மேற்கு நோக்கி போ, அதுல வந்து மலைகள் முழுவதும் வாழை மரமா இருக்கும், மேற்கு நோக்கி போ, அந்த சைட்ல மலைகள் முழுசும் வந்து வாழை மரங்களால சூழப்பட்டு அந்த கனிகளோட தோட்டத்தோட மலையோட உச்சியில ஒரு கருப்பர் தெய்வம் ஒருத்தர் இருப்பாங்க, அவங்கள போய் அழைச்சிட்டு வா. அவர் வந்து இந்த உலகத்திலேயே வந்து எப்படியாப்பட்ட பில்லி சூனியங்களாக இருந்தாலும், எந்த ஒரு மாய வித்தைகளாக இருந்தாலும், மை வித்தைகளாக இருந்தாலும் அதை வந்து அவரை தகர்த்தெறிஞ்சிருவாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த காலபைரவரோட அந்த அந்த ஒரு ஆலோசனைக்கு இணங்க இந்த சின்ன கருப்பர் போய் அந்த வாழைமலை கருப்பர் அப்படிங்கிற அந்த மலையாளம் அப்போ வந்து இப்போ இருக்க கேரளா சைடு, ஸோ மலையாள பகுதியில் இருக்க மலையாளத்தில் ஒரு பகுதி, ஒரு மலைப்பகுதியில் மலைப்பாங்கான ஏரியாக்களில் இருக்க அந்த போய் வாழைமலை கருப்பரை என்ன பண்ணுறாங்கன்னா அழைச்சிட்டு வராங்க. இந்த மாதிரி அழைச்சிட்டு வந்து எங்களுக்கு வந்து நீங்கள் உங்களோட அழைப்பை ஏற்றுட்டு நீங்கள் வந்து இதை செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சொல்லி போய் அழைச்சிட்டு வராங்க. அழைச்சிட்டு வரும்போது என்ன பண்ணிடுறாங்கன்னா, வரும்பொழுதே ஒரு திட்டத்தோடு வராங்க. நீங்கள் போய் அந்த மாந்திரிகருக்கு வந்து உள்ள போகிற மாதிரியும் வெளியில் வர்ற மாதிரியும் ஒரு பாசாங்கு காட்டிகிட்டே இருங்க,
அந்த பாசாங்கு காட்டி நான் உங்களுக்கு உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வர்றாங்க. வரும்பொழுது இந்த சின்ன கருப்பர் வந்து உள்ளே போகிற மாதிரி பாசாங்கு காட்டிகிட்டே இருக்க இந்த மாந்திரிகரோட முழு கவனமும் சின்ன கருப்பர் மேலே இருந்ததுனால இந்த வாழைமலை கருப்பரை வந்து அவர் கவனிக்காமல் இருந்தபோது அந்த வேகத்தில் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா அந்த மாந்திரிகரை வந்து அவங்க வந்து மாந்திரிகரை வந்து வீழ்த்திடுறாங்க. வந்து இந்த மாந்திரிகரை வீழ்த்தி இவங்க இந்த எல்லா தெய்வங்களையும் ஒரு கலசத்தில் அடைச்சி வச்சுருந்தாங்க இல்லையா, அந்த அடைச்சி வச்சிருந்த அந்த கலசத்தையும் உடைச்சி எல்லா தெய்வங்களையும் விடுவிச்சிடுறாங்க. ஸோ விடுவிக்கும் போது எத்தனை வகையான தெய்வங்களை விடுவிக்கிறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, முதல்ல காலபைரவர் விடுவிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சின்ன கருப்பர் அப்படிங்கிறத பாதி கட்டுக்குள்ளே இருந்த சின்ன கருப்பரையும் விடுவிக்கிறாங்க. அதுக்கப்புறம் முழுசா கட்டுக்குள்ளே இருந்த முனியப்ப சாமியை விடுவிக்கிறாங்க. அதே மாதிரி அம்மன்கள் பாப்பாத்தி அம்பாள், கருப்பாயி அம்பாள், தொட்டுச்சி அம்பாள், இந்த மாதிரியான நிறைய அம்மன் அந்த ஊர் தெய்வமான அம்மன்களையும் விடுவிக்கிறாங்க. ஸோ இந்த சமயத்தில் என்ன ஆகுது அப்படின்னா எல்லாரும் ஒரு பானை ஒரு கலசத்துக்குள்ள இருந்து விடுவிச்சதுனால அந்த இடத்துல தான் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா முழுசா வந்து எல்லாரும் ஒரு 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 கருக்குள்ள இருந்து நம்ம வந்தது போல இருக்கிறதுனால நம்ம இந்த தெய்வம் இந்த குறிப்பிட்ட இந்த மக்களுக்கு வந்து நம்ம வந்து ஒரு கரையில இருந்து எல்லாருக்கும் சேவை செய்வோம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அதே மாதிரி இவங்க எல்லாத்துக்கும் அந்த பர்டிகுலர் கோயில்ல வந்து காலபைரவர் தான் முதல் மூத்த சகோதரனா நினைக்கிறாங்க. அந்த கோயிலோட வரலாறை பொறுத்த வரைக்கும் காலபைரவரை வந்து மூத்த சகோதரனாகவும், அதே மாதிரி வாழைமலை கருப்பரை வந்து இளைய சகோதரனாகவும், சின்ன கருப்பரை கடைசி சகோதரராகவும் கன்சிடர் பண்றாங்க. மற்ற அம்மன்கள் எல்லாருமே வந்து சகோதரத்துவத்தோட இந்த மக்களுக்கு வந்து அருள்பாலிச்சுட்டு வராங்க. இதுல முக்கியமான விஷயங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னா, இந்த கோவில்ல பைரவர் என்ன சொல்றாரு, பைரவரோட இந்த தலத்தோட அந்த வரலாறுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, வெளியிலிருந்து வந்தவங்க அப்படின்னு யோசிக்காம முதல் மரியாதை அப்படின்னு இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் முதல் மரியாதை அப்படிங்கிறது வந்து வாழைமலை கருப்பருக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து முதல் கரை அப்படின்னு இப்போ ஃபாலோ பண்றாங்க. இரண்டாவது மரியாதை பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா காலபைரவருக்கு கொடுக்குறாங்க, அது இரண்டாவது கரை. மூன்றாவது மரியாதை பார்த்தீங்க அப்படின்னா சின்ன கருப்பருக்கு கொடுக்குறாங்க, அது வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாவது கரை. இதை தாண்டி நிறைய முனியப்பர் சாமிகள் இருக்காங்க. அதே போல அம்பாள் சாமிகளும் நிறைய இருக்காங்க. ஸோ இது எல்லாமே ஒரு குழுவா இருந்து ஒரு கருவறையில இருந்து ஒரு இனக்குழுவுக்கு வந்து குலதெய்வமா இருந்து அவங்க வந்து அல்வாளிச்சுட்டு வராங்க. காலங்கள் போக போக என்ன ஆகுது அப்படின்னா சமண மதத்தோட படையெடுப்புனாலையும் சமண மதங்களோட அந்த ஆக்கிரமிப்புனாலையும் சமண மதத்தோட அந்த பரவல்கள்னாலையும் இந்த கோவிலோட அந்த கோவில் மொத்தமும் என்ன பண்ணுதுன்னா அழிக்கப்பட்டுட்டு இப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி சொன்னா மொத்தமா அழிச்சிடுறாங்க. அந்த கோயிலோட இடம் பொருள் எல்லாத்தையும் அழிச்சிடறாங்க. நிலங்கள் மட்டும்தான் மிஞ்சுது. அந்த இடங்கள்ல சமண மதத்தை தழுவி நிறைய மக்கள் காலங்கள் மாற மாற சமண மதத்தோட அந்த பரவல் காரணமாகவும் அந்த கோவிலோட எல்லா தலமும் அழிச்சிடுறாங்க. அழிச்சிட்டு வெறும் சமண சமயங்களும் வரலாற்று எச்சங்களுமாகவே வந்து அந்த இடம் மாறிடுது. குறிப்பிட்ட காலம் இந்திய தொல்லியல் துறையுமே அந்த இடத்துக்கு வந்து வரலாற்று எச்சங்கள் அப்படிங்கிற அந்த ஒரு பதாகையோட இன்றளவும் அந்த இடத்த வந்து பாதுகாத்துட்டு வராங்க. அதுக்கப்புறம் அந்த இனக்குழுக்களை சார்ந்த பின்பற்றி வந்த அந்த அவங்களோட சந்ததியினர் இன்னைக்கு அந்த கோயிலுக்கு சொந்தமான இன்னொரு இடத்துல ஒரு புதுசா ஒரு கோயிலை கட்டி வழிமுறை பண்ணிட்டு வராங்க. அந்த புது கோயிலையுமே இப்பவுமே கருவறையில எல்லா தெய்வங்களும் இப்ப நீங்க இங்க பாக்குற மாதிரியான எல்லா தெய்வங்களுமே என்ன ஆகுது அப்படின்னா ஒரே கருவறையில இருந்து சகோதரத்துவத்தோட இருந்து அந்த முழு சந்ததியினருக்கும் அந்த குழு மக்களுக்குமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட சமுதாய குழு மக்களுக்கு குலதெய்வமா இருந்து இன்றளவும் வந்து அவங்க வந்து அருள்பாலிச்சுட்டு வராங்க. இன்னைக்கு போனாலும் நீங்க இந்த கோயிலை பத்தி நீங்க டைரக்டா போய் பார்க்கலாம். ஸோ நம்ம இந்த காலபைரவர் பற்றின இந்த தகவல்கள் வந்து உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ இது வந்து நீங்க வழக்கமா கேட்குற காலபைரவர் பற்றிய கதைகள் இல்லாம ரொம்ப புதுவிதமா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். ஸோ இதே மாதிரி தொடர்ந்து நீங்க வித்தியாசமான வரலாற்று கதைகளும் சரி, புத்தகங்கள் பற்றிய கதைகளும் சரி, நிறைய கவிதைகள் பற்றிய விரிவாக்கமும் சரி, இந்த மாதிரி நிறைய கதைகளை நம்ம தொடர்ந்து நம்மளோட சேனல்ல நம்ம சொல்லிட்டே இருக்க போகிறோம். ஸோ நம்மளோட சேனலுக்கு உங்களோட சப்போர்ட் எப்பவுமே கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ மறுபடியும் ஒரு நல்ல கதையில நம்ம சந்திப்போம். Until then, bye bye.